ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு புத்தக வெளியீட்டில் என்னை அழைத்தது. உண்மை அவரே சொல்லிட்டார், என்னை அழைக்கல. என்னுடைய ஞான குரு சொல்ற இந்த சுகி சிவம் அவர்கள் தான் இன்னைக்கு வர்றதா இருந்தார். அவரு வெளியே ஒரு பங்கன்ல கோயம்புத்தூர்ல மாட்டிக்கிட்டாரு. அதனால கூப்பிட்டு நீ போய் அந்த நூல் வெளியீட்டில் கலந்துக்கோன்னாரு. ரொம்ப உற்சாகிட்டான். உடனே பெயிண்ட் எடுத்து சுகி சிவம் பேரை அழிச்சிட்டு எல்லாம் எழுதிட்டாங்க. ஆனா ஒண்ணு மறந்துட்டாங்க, அந்த கலைமாமணி சொல்வேன் அதெல்லாம் நான் இல்லை, சாதாரண ஆளு. அவங்களுக்கு அதை அழிச்சிட்டு இந்த பையனுக்கு என்னதான் போடுறதுன்னு சந்தேகம். சரி இருந்துட்டு போட்டோம். ரொம்ப மகிழ்ச்சி. அண்ணன் இந்த இடத்துல நான் பேசுவது அது இப்போ பொருள் போது கூட எங்கள் வகுப்பு கேட்டாங்க, என்ன ஃபங்க்ஷனு? நாங்கள் புத்தக வெளியிடுன்னு. அந்த புக்கை படிச்சிங்களான்னு கேட்டாங்க. பார்த்தேன் அப்படின்னா. அப்புறம் என்ன பேசுவீங்க அப்படின்னா, ஒரு பேச்சாளர் அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. எனக்கு சார் எம்எஸ் சுப்பலட்சுமி அம்மா 100ஆண்டு விழாக்கு பேச கூப்பிட்டாங்க. என் ஃப்ரெண்டு அவன் உண்மையிலேயே இசையில் ஆர்வம் அதிகம். இப்படின்னுவான் அப்படின்வான், என்ன ராகம்வான், சங்கத்தின்வான். ஒரு 20 நிமிஷம் நான் ஸ்டாப்பாக பேசுவான் இசையை பற்றி. அந்த 100ஆண்டு விழாக்கு என்ன பேச கூப்பிட்டாங்களா, அவனுக்கு கோபம் ஜாஸ்தி வந்துச்சு. பேசுறேன்றதுக்காக எல்லா விழாக்கும் போவியாடா, உனக்கு கர்நாடக சங்கீதத்தை பற்றி என்னடா தெரியும்? எம்எஸ்க்கு அவமானம் தான் இது, நீ எப்படி பேசுவேன்? நான் சொன்னேன், எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை, இசை தெரியணும்னு ஒன்றும் இல்லை, அந்த பேர் தெரியும், அந்த எம்எஸ் சுப்புலட்சுமி. நாங்கள் அதை வச்சு இதை கலர் பேசுவோம். அந்த மாதிரி இந்த புக்கு ஒவ்வொரு பக்கமாக படிக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. இந்த புத்தகத்தை பார்த்து அந்த ஒருங்கிணைப்பை பற்றி பேசுறதே பெரிய விஷயம். சாதாரண புத்தக வெளியிட்டுனா ஆசிரியர் அப்படின்னு ஒருத்தர் பேர் சொல்லி நிறுத்திடுவோம். இல்லைண்ணா, இங்கே அப்படி இல்லை, 240 பேர் ஒவ்வொன்றா சொல்றதுக்கும் சாயங்காலம். ரொம்ப மகிழ்ச்சி. நான் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டேன். அதாவது எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை வரும்போதே செல்ஃபி செல்ஃபி செல்ஃபின்னு. இதெல்லாம் யாராவது செல்ஃபி எடுக்கிறதா பயமா இருக்கு. நிறைய பேருக்கு நம்ம முகத்துக்கு நேரம் செட்டரைட் போட்டோ எடுத்தாலே நல்லா இருக்காது. செல்ஃபிகளை சில பேருக்கு தான் எடுக்க வருது, சில பேர் எடுக்கணுமே எடுக்கலாம். செல்ஃபி எடுத்துட்டு பாருங்க, ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரியே இருக்குது நம்ம மூஞ்சி. அதனால ஒரு செல்ஃபி எடுக்க வந்தாரு, பயந்து டிக்கெட்டாக இருக்கு. இது பரவாயில்லைங்க, ஒரு ஊர்ல பேசிட்டு மேலே விட்டு இறங்குற ஒரு 20 பேர் செல்ஃபி எடுத்தாங்க. சரி, மகிழ்ச்சியா இல்லை. காலையில் ஏற போறேன், ஒரு ஆள் தூரமா ஓடிவிடுறது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம கிட்ட நம்ம கூட போட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு ஓடி வராங்க. மூச்சு வாங்க கிட்ட அப்படின்னு போட்டோ செல்ஃபி எடுத்தாரு. எடுத்து முடிச்சுட்டு கேட்டா சார், அதனால ஆமா நீங்க யார் சார்? ஏன்னா யாருன்னே தெரியாம செல்ஃபி எடுத்துக்கேன் சார். தூரமா இருந்து பார்த்தேன், எல்லாம் அவங்க கூட செல்ஃபி எடுத்தாங்க. அதனால எடுத்துட்டு நீங்க யாருன்னு சொன்னீங்கன்னா வச்சுக்கிறதா இல்லை டிலீட் பண்றதுனால முடிவு பண்ணிட்டாங்க. அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை சார். ஒரு நல்ல புத்தகம் எங்கள் அண்ணன் சுத்தி அண்ணன் இங்கே அமைச்சருக்கு அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மிக வெற்றிகரமான எழுத்தாளர் நம்முடைய அன்பு சகோதரர் திரு நக்கீரன் கோபால் அவர்கள். ராசி அழகப்பன் அண்ணன் காலேஜில் பிரசிடண்ட், எனக்கு சீனியரு. கல்லூரியில் படிக்கும் பொழுதே ஒரு துறை சார்ந்த ஒரு அமைப்பை நடத்தியவர். இந்த மேடையில் பங்கு பெறுவது உண்மையிலேயே எனக்கு எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாம் ஒரு புத்தகம் என்பது இந்த அரசு 48வது புத்தக கண்காட்சி. இந்த புத்தக கண்காட்சியை நடத்துவது என்பதை அரசுக்கு எல்லா சார்பிலும் நான் மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே புத்தகம் ஒவ்வொரு வீட்டிலும் போய் சேரணும். இந்த மாதிரி 10 நாள் திருவிழா ஆக்குறோம். ஆனா எத்தனை பேர் உள்ள வராங்க? லட்சக்கணக்கில் வராங்க. போகும்போது சும்மா தான் போறாங்க.
யார் கையும் பெரிய புத்தகம் இல்லை, வாங்க மாட்டாங்க. புத்தகம் வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுங்க. குழந்தைங்களுக்காக எவ்வளவோ சார், ஒரு என் ஃப்ரெண்டு சார் படிக்கிறான், அவன் சொல்றான் புக்கு வாங்கினது பத்தி இல்லடா, இப்பெல்லாம் புக்கு வேலை ஜாஸ்தி ஆயிடுச்சு. நான் சொன்னேன், ஏன்டா புஷ்பா 2 750 ரூபா கொடுத்து போறீங்க, ஒரு 250 ரூபா புக்கு வாங்க முடியாதான்னு. நான் சொன்னேன், இல்லடா நீ படிக்கிறனா கூட சரி, ஒரு புக்கு வாங்கி படிச்சிடு, திரும்பவும் படிக்கலான்னு நினைச்சா வச்சுடு. இல்லை உனக்கு ஒரு திருமண பரிசாகவோ கல்யாண பரிசாகவோ ஒரு வீட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு அதை அன்பளிப்பா கொடுத்துடு. உன் ஃப்ரெண்டு எப்படியும் படிக்க போறதில்லை, அவன் யாருக்காவது அன்பளிப்பா கொடுப்பான். ஆனா யாரோ ஒரு படிப்பாளிக்கு அது போய் சேரும், அதுவே பெரிய தர்மம். அதையாவது பண்ணலாம், அன்பை பண்ணணும். நம்முடைய குழந்தைகளுக்கு புத்தகம் வாங்கி கொடுக்குற பழக்கத்தை எடுத்துட்டு வரணும். நம்ம அதெல்லாம் ஒன்றும் எப்பவுமே இன்றைக்கு கவி வீடு தூது என்ற புத்தகத்தை வெளியிட்டு மிக அற்புதமான முறையிலே திரு முத்துசாமி அவர்கள் இதை நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சார், ஒரு 240 பேரை இவங்க கவிஞர்களை ஒன்றிணைத்தார்கள். இல்ல 240 கவிஞர்களை உருவாக்கி இருக்கிறார். ரெண்டும் ஒண்ணுதான். இன்னொன்னு 240 பேருக்கு வாய்ப்பு தந்திருக்கிறார்கள். ஒரு மனிதனுக்கு முன்னேற வேண்டும் என்றால் 2 விஷயம் கண்டிப்பாக, எவ்வளவு பெரிய திறமைசாலியா இருந்தாலும் சரி சார், வாய்ப்பு அதிர்ஷ்டம் கொஞ்சம் இருக்கும். வாய்ப்பு இல்லைன்னா உன் திறமையை வெளிக்காட்ட முடியாது. அது 240 பேருக்கு வாய்ப்பு தந்ததற்கு திரு முத்துசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய பாராட்டை தெரிவித்துள்ளது. ஆளுக்கு ஒரு பக்கம். அதுவும் இந்த தூதுன்னு ஒரு காலத்துல தூதுன்னு அன்னம் விடு தூது, முகில் விடு தூது. இது முகில் விடு தூது அல்ல, கவி விடு தூது. இந்த நாடு இன்னும் எவ்வளவு நல்லா இருக்கணும்ன்றதுக்காக மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு இவர்கள் கொடுக்கிறார்கள். இந்த கேட்கும் போது கூட, இதெல்லாம் வேணும்னு கேட்கும் போது கூட அத மைனஸா இல்லாம நேர்மறையாக பாசிட்டிவ் திங்கிங்ல எடுத்துட்டு போறது, இந்த சமூகத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இந்த 240 பேருக்கு இருக்கிறது. அந்த 240 பேரை ஐடென்டி பண்றது பெரிய விஷயம். வாய்ப்பு ரொம்ப முக்கியம், அதிர்ஷ்டம் முக்கியம். சின்ன விஷயமா இருந்தாலும் சரி சார். 3 நாள் முன்னால கோயிலுக்கு போனாங்க. கோயில் வாசல்ல யானை இருந்தது. 4-5 லேடிஸ் காசு கொடுத்து யானை துணி கையில் ஆசீர்வாதம் பண்ணிச்சு. நான் சரி நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்கலாமேன்னு ஒரு 20 ரூபாய் இருக்கும்போது யானை கிட்ட கொடுத்தேன். யானை அதை எடுத்து பாகன் கிட்ட கொடுத்துட்டு சும்மா நிற்குது. சாதாரண நமக்கு ஆசீர்வாதம் பண்ணோம்ல, நான் கொஞ்சம் அது என்ன பண்ணவே இல்லை. எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. பாகன் கிட்ட போய் கேட்டேன், சார் நான் 20 ரூபாய் கொடுத்த உங்ககிட்ட கொடுத்தது எனக்கு ஆசீர்வாதம் பண்ணலையே. நம்ம வாய் சும்மா இருக்காது, கூட ஒரு வார்த்தை சேர்த்துட்டேன், ஏன் உங்க நாய் வெறும் லேடிஸை தான் ஆசீர்வாதம் பண்ணுவான்னு. அவன் டென்ஷன் ஆகி சொல்றான், சார் விட்டு சார், யானை கொஞ்சம் டென்ஷன்ல இருக்குதுன்னா. நான் சொன்னேன், யானை டென்ஷன்ல இருக்குது சரி, அந்த 20 ரூபீஸ் உங்ககிட்ட தானே கொடுத்தது, ஆசீர்வாதம் எல்லாம் 20 ரூபாய் திரும்பி கொடுத்துருந்தேன். சார் விடுங்க சார், இப்ப நான் டென்ஷனா இருக்கிறேன்னா. எனக்கு அப்புறம் திருச்செந்தூர் தெய்வான ஞாபகம் வந்தது, எதுக்கு ஒண்ணு வந்துட்டேன். ஒரு வாய்ப்பும் அதிர்ஷ்டமும் இல்லைனாலே கஷ்டம் சார். குறை சொல்லக்கூடாது, நிறை சொல்லுகிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இந்த புத்தகத்தில் இருக்கிறது. எப்பவுமே நாம எந்த ஆட்சி நடந்தாலும் நமக்கு எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்கும், ஆனா நடக்காது. நம்ம எதிர்பார்க்கறதெல்லாம் நடக்காது. வாழ்க்கையில நம்ம எதிர்பார்க்கறதெல்லாம் நடந்துச்சுன்னா அப்புறம் கடவுள் இருக்கு சார். என் ஃப்ரெண்டு வந்து சொன்னா என்கிட்ட, டேய் நீ நினைச்சதெல்லாம் நடந்துதாடா? இல்ல நான் நினைச்சதும் நடக்கல, ஒருவேளை உனக்கு நடந்துதான்னு கேட்க வந்தேன். நம்ம ஃப்ரெண்டு இல்லை, அதுதான் இருப்பான். நினைச்சது நடக்காது, ஒரு சாதாரண சாப்பாட்டு விஷயம் சார். சார் ஒன்றும் இல்லை, இந்த ஒய்ஃபுங்களுக்கு இருக்கிற இது என்ன தெரியுமா, குறும்பு. ஏதாவது ஆக்கணும் சாப்பிட போறோம்,
நம்மகிட்ட கேட்பாங்க. அன்னைக்கு ஒரு நாள் என் ஒய்ஃபு நைட்டு கேட்டாங்க, நாளைக்கு என்ன காலையில் டிஃபன்னு, இந்த நாட்டு கேட்குதா பூரி கிழங்குன்னு. அடுத்த நாள் காலையில் எழுந்து குளிச்சு பூஜை ரூம்ல வர பூரி வாசனையே வரல, கிழங்கு வாசனையும் வரல. என்னதான் பண்ணியிருக்கான்னு பார்த்து சாப்பிட உட்கார்ந்தா இந்த மாடு சாணி போட்ட மாதிரி பொங்கல் வைக்கிறோம். ஆக நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காது. நம்ம ரொம்ப அநியாயம். என்ன நாம என்ன நினைக்கிறோமோ அது மாதிரி நடக்கணும்னு புரிய போடுவோம், அதெல்லாம் நடக்காது. இப்போ ஆட்டோ ஏறினா கரெக்டா மீட்டர் போடணும், பஸ்ல ஏறினா கண்டக்டர் சரியா சில்லறை கொடுக்கணும், அப்புறம் நம்ம சொல்ற பேச்ச ஒய்ஃபு கேட்கணும், இதெல்லாம் நடக்காது. சில பேர் அநியாயம் சார். டாக்டர் எப்படி இருக்கணும்ன்றது கூட இவன் நினைக்கலாம், டாக்டர் இப்படிதான் இருக்கணும்னு. சில பேர் தான் சார். என் ஃப்ரெண்டு சொல்லலாம், நேற்று டாக்டர் கிட்ட போனா வேஸ்ட் 500 ரூபாய் பிடிக்கிட்டான். பிடிக்கிட்டாங்க ஃபுட் இண்டஸ்ட்ரியில் போய் 1000 ரூபாய்க்கு சாப்பிட்ற அந்த MBBS FRCS படிச்சு வச்சுக்கிறாரு. அவருக்கு ஃபீஸை வந்து பிடிக்கிட்டாங்க. ஏட்டாங்க இல்லைடா ஒரு தர்மாமீட்டர் கூட வச்சு பார்க்கல வேஸ்ட் அப்படின்னா. நான் கூட நினைச்சேன் சரி தப்பு. ஆமா தர்மாமீட்டர் வச்சு பார்க்கல இல்லையே, என்னத்துக்கு போனேன் டாக்டர் கிட்ட? இல்லை முட்டி வெளின்னு போனேன்னா. டேய் முட்டி வெளி கேட்டுட்டா தர்மாமீட்டர். ஆனால் சொல்றான் ஆனா டாக்டர் எப்படி இருக்காரு எப்படி இருக்கணும்னு நம்ம நினைச்சு பார்க்கிறோம் சார். ஒன்றும் இல்லை, இந்த 240 பேருடைய முயற்சி, அதை ஒருங்கிணைந்த முத்துசாமி. நீங்க பாருங்க, அடுத்த வருஷம் 240 பேர்ல அதுல பாதி பேராவது தனித்தனி கவிதை புத்தகத்தை போடுகிற அளவுக்கு திறன் இருந்து அதையும் முத்துசாமி அவர்களே ரிலீஸ் பண்ணுவார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். மிக்க மகிழ்ச்சி. நீங்க டிவியில நீங்க பாத்தீங்கன்னா டிஆர்பி ரேட்டுக்காக ஒரு ஆள் தான் கூப்பிடுவாங்க. அந்த டிஆர்பி ரேட்டை ஏற்றுவது ஒரு ஆள் வருது. இவன் இருந்தா நிகழ்ச்சி டிஆர்பி ரேட் ஏறும். எந்த ஒரு பட்டிமன்ற நிகழ்ச்சியா இருக்கும் ராஜா சார், மோகன் சுந்தர் சார் இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா அந்த டிவிக்கு நல்ல டிஆர்பி ரேட்டுக்கு ஏறும். அந்த அடிப்படையில் அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு அது புகழ் நிகழ்ச்சிக்கு போவதாக இருந்தது. அவரால் சில உடல்நிலை காரணமாக போக முடியாத சூழலில் இங்கு நமக்காக இந்த கவிஞர்களை வாழ்த்துவதற்காக இங்கே வந்திருக்கிறார். அவருடைய அன்போடு மேடையில் இருக்கும்.